Okay. First, health insurance. Health insurance. ஏன் எடுக்கணும்னு கேக்குறீங்களா? Yes. Short and sweet health insurance எவ்வளவு important அதோட benefits. ஓகே. அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா நீங்க கடனாளி ஆகாமல் தடுக்கணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைங்க. அண்ட் வந்து உங்க இப்போ ஒருத்தங்க அடிபட்டுட்டாங்க அல்லது வந்து ஒரு ஹெல்த்தால அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் கரைஞ்சிரும். ரெண்டாவது நகைகள், கோல்டு பிளெச் பண்ணுவாங்க, கோல்டு லோன் வாங்குவாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க கிட்ட கடன் வாங்குவாங்க. அடுத்தது பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டியை விற்கிறது, பெரிய இல்னஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆகாமல் தடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஃப்ளோட்டரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னாவே இது எல்லாத்தையும் நடக்காம பாதுகாக்க முடியும். ஆமா, இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாமே பண்ணி நம்ம அந்த விஷயத்தை கடந்து வந்துட்டோம்னு வைங்களேன், அந்த கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு வந்து 3 to 4 years ஆகும். ஓகே, அந்த 3 to 4 years ஆகாம அந்த காலத்தை நீங்க சேமிக்கிறீங்க. நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஒரு தடவை கடன் வாங்கி நீங்க அந்த விஷயத்தை சரி பண்ணியே வந்துட்டீங்கன்னாலும் ஐயோ கடன் ஆயிடுச்சே, அவங்க கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு மென்டல் ப்ரெஷர்ல இருந்து நீங்க இல்லாம தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி ஹெல்த் இன்சூரன்ஸ்.